ஸோ பணம் நமக்கு வந்து நிறைய ஈர்க்கப்படணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்ச பணம் என் கையில தங்கவே மாட்டுது அப்படிம்பாங்க. ஸோ பணம் தங்கணும் இப்படின்னா குபேர வழிபாடு, குபேர எண் யந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? அந்த எண் யந்திரத்தோட மகத்துவம் என்ன அப்படின்றத நம்ம மக்களுக்காக. குருவும் சந்திரனும் வலுவடையக்கூடியதுதான் குபேர பெருமானுடைய வழிபாடாக நம்ம இங்க என்ன பண்றோம்னா எடுத்துக்கொள்கிறோம். குபேர வழிபாடு செய்ய அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த குபேர எந்திரத்துல சில எண்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த எண்கள் நம்ம என்ன தத்துவத்தை குறிக்கிறதுனா, நம்ம நியூமராலஜி படி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை 2வது நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை 3வது எண் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க. நீங்க அந்த எந்திரத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப குபேரநிதி வழிபாடு அப்படின்னு அந்த எந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வைக்க வேண்டிய இடமே எது அப்படின்னா, இப்போ இதுல வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த குபேர முத்திரையை வந்து பயன்படுத்தலாமா? நிச்சயமா. பொதுவா குபேர முத்திரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது வந்து 2 நாள் வகுப்பு. இது வந்து ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுற உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் விரும்பி ரொம்ப ஆர்வமா ஆவலோட பாத்துட்டு இருக்காங்க. நிறைய டவுட்ஸ்லாமும் கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் டவுட் செஷன் வச்சு அவங்களுக்கான சந்தேகங்களை வந்து நம்ம தீர்க்கணும். இன்னைக்கான டாபிக் குருஜி, இப்போ செல்வம் பணம் அப்படின்னா நம்ம முதல்ல மகாலட்சுமி சொல்லுவோம், குபேரர் சொல்லுவோம். சோ பணம் நமக்கு வந்து நிறைய ஈர்க்கப்படணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்ச பணம் என் கையில தங்கவே மாட்டுது அப்படிம்பாங்க. சோ பணம் தங்கணும் இப்படின்னா குபேர வழிபாடு, குபேர எண் யந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? அந்த எண் யந்திரத்தோட மகத்துவம் என்ன அப்படின்றத நம்ம மக்களுக்காக. குபேர பகவானை நாம யாருடைய தன்மையா பார்ப்போம் அப்படின்னா, குரு பகவானுடைய தன்மையாகத்தான் பார்க்கிறோம். அதை தாண்டி நிறைய ஜோதிடர்கள் நம்ம அதை குபேரனுடைய தத்துவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சந்திர பகவானுக்கும் இவரை நம்ம என்ன பண்றோம்னா ஒப்பிடுகிறோம். அப்போ குருவும் சந்திரனும் வலுவடையக்கூடியதுதான் குபேர பெருமானுடைய வழிபாடாக நம்ம இங்க என்ன பண்றோம்னா எடுத்துக்கொள்கிறோம். குபேர வழிபாடு செய்ய நமக்கு 2 கிரகங்கள் செயல்படுது. அதுல ஒன்று குரு பகவான், இன்னொன்று சந்திர பகவான். இப்ப சந்திரன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அவர் வந்து ஒரு நீர் கிரகம். இப்ப நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பூமியில வந்து அது சுரந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. நீர்னாலே சுரக்கும் தன்மை தான். அப்ப நம்ம உடம்புல வந்து பஞ்சபூத அடிப்படையில நம் வாய் பகுதியில தான் உமிழ்நீர் என்ன பண்ணுதுன்னா சுரக்கிறது. அப்போ நம் நாவில் எந்த பொருளை எல்லாம் நினைத்தால் தானாக உமிழ்நீர் சுரக்குமோ அது எல்லாமே வந்து குபேர நிதியினுடைய அருள் பெற்ற பொருட்கள். புரியுறதா? இப்ப உதாரணமா நம்ம நெல்லிக்காய்னு சொன்னாலே சுரக்க ஆரம்பிக்கும், ஊறுகாய்னு சொன்னா சொல்லவே தேவையில்லை. இப்ப குபேரனுக்கு வந்து எந்த வீட்டுல ஊறுகாய் நிறைந்திருக்கிறதோ அங்க யாருடைய அருள் நிறைந்திருக்கும்? குபேரனுடைய அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உணவு வகைகளுக்கும் குபேரனுக்கும் தான் என்ன இருக்குன்னா நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அப்போ இந்த சந்திர பகவான் யாருக்கெல்லாம் பலம் குறைகிறதோ அவர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குபேர நிதியினுடைய அருள் இல்லை என்று பொருள். நான் நிறைய பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், எங்கெல்லாம் நீர் தேங்கி வைக்கிறோமோ அங்கெல்லாம் குபேர நிதி வந்து ஆளுமை செய்கிறார் அப்படின்றத நான் இந்த இடத்துல நிறைய என்ன பண்ணிருப்பேன்னா சொல்லியிருப்பேன். இப்போ சந்திர பகவான் வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு ராசி எதுன்னு பார்த்தோம்னா கடக ராசி. இப்ப சந்திரன் கரெக்டா கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுதுதான் குபேர பூஜை செய்யணும்னு ஒரு வரைமுறையே இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். வியாழக்கிழமையும்
பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்ல தான் என்ன பண்ணணும், குபேர பூஜையை தொடங்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடகராசி அப்படின்ற ஒரு விஷய தத்துவத்துக்கும் குபேர நிதி வழிபாட்டுக்கும் தான் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இப்ப கடகராசியுடைய தன்மை நம்ம பார்த்தோம்னா அந்த ராசியில வந்து குரு பகவான் உச்சம் அடைகிறாரு, அதே போல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறாரு, சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். நீங்க ஒரு தன்மையை நல்லா யோசிச்சு பார்க்கணும். செவ்வாய் வலுவானால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுடல் வந்து பயங்கரமா, ஒரு முருகப்பெருமானுடைய உடல் தோற்றம் செவ்வாய் உச்சம் அடைதல், விநாயக பெருமானுடைய உடல் தோற்றம் செவ்வாய் வந்து நீச்சம் அடைதல். அதாவது கொழுப்பு நிறைந்த உடம்பு செவ்வாய் நீச்சம் இருக்கிறது, வலுவான தசைகள் உள்ள உடம்பு செவ்வாய் உச்சம் அடைகிறது. இப்ப குபேர நிதியினுடைய உடல் எப்படி இருக்கும், கொழுப்பு நிறைந்த தொப்பை போன்ற அமைப்புடைய ஒரு உடல். இது கடகராசியுடைய தன்மையை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த குபேர எந்திரத்துல சில எண்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த எண்கள் நம்ம என்ன தத்துவத்தை குறிக்கிறதுனா, நம்ம நியூமராலஜி படி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை 2வது நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை 3வது எண் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க. நீங்க அந்த எந்திரத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடு படிச்சாலும் 3வது பெருக்கல் வாய்ப்பாடு படிச்சாலும் அந்த எண்கள் வரும். அப்ப கடன் குறையணும்னா 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடே நல்ல பலனை கொடுக்கும். நம்ம படிச்சாலே அந்த பலன் கொடுக்கும். இப்ப நீங்க அந்த எந்திரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 21, 24 இது எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க இந்த 2வது வாய்ப்பாடு படிக்கிறதையும் அதே போல 3வது வாய்ப்பாடு படிக்கிறதையும் 5வது வாய்ப்பாடு படிக்கிறதையும் இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா பொருத்தி பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா குரு பகவான் அங்கு உச்சம் அடைகிறார், சந்திரன் அங்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல 2ஆம் வாய்ப்பாட்டுக்குரிய எண்களும் 3ஆம் வாய்ப்பாட்டுக்குரிய எண்களும் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் என்ன ஆகிறாரு, நீச்சம் அடைகிறார். அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா 25 அப்படின்ற ஒரு எண்ணும் இருக்கும். இந்த 25 எண் அப்படின்றது செவ்வாய் வந்து நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. 25 எண்ணுனாலே செவ்வாய் நீச்சம் அடையும். 25ஆம் நம்பர் செவ்வாய் நீச்சம். அதுக்கான சீக்கிரட்டை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அது ஏன் அப்படின்னு. அப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குருவும் சந்திரனும் வலுவடையக்கூடிய நம்பர்ஸ் தான் குபேர பகவானுடைய எந்திரத்திற்குரிய நம்பர்ஸ். இப்ப கடகராசி அப்படின்றது என்ன தன்மை உள்ள ராசினா நீர்த்தன்மை உள்ள ஒரு ராசி. நம்மளுடைய உடம்புல நீர்த்தன்மையை குறிக்கக்கூடிய சக்கரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதிஷ்டான சக்கரம். அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை தான் நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சக்கரமாக இந்த சக்கரம் தான் என்ன பண்ணுதுன்னா வருகிறது. அப்போ இந்த சக்கரம் எதுலெல்லாம் பேலன்ஸ் ஆகுதுன்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய சக்கரம். அப்போ இந்த விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்றோம் தெரியுமா, அது அத்தனையுமே சுவாதிஷ்டான சக்கரத்தோடு தொடர்புடையது. இப்ப நீங்க குபேர நிதியினுடைய வழிபாட்டுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப உப்ப நம்ம என்ன பண்றோம்னா குபேரன் அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இந்த செல்வத்துக்கு எல்லாமே அவர் தான் என்ன பண்றாருன்னா அதிபதியாக வருகிறார். அப்போ இவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பொதுவா தங்கத்தை மூட்டையா கட்டி வச்சா அவர் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நீர் தொடர்புடைய சக்கரம் இல்லையா. அப்போ எந்த வீடுகள்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீர்த்தன்மை உள்ள உணவை விருந்தாக்கி போடுறாங்களோ அங்கதான் குபேர நிதி வருவார். அதுதான் அவருக்குரிய இடம். அதனால தான் அவருடைய நார்மலான போட்டோவை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய வாயகன்ற குவளை இருக்குல்ல, அதுல வச்சிருக்கிறது எல்லாமே நகை பொன் பொருள் நினைப்பாங்க. ஆக்சுவலி குபேர நிதி படம் அது கிடையாது. உண்மையா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல இருக்கிறது முழுக்க தானியங்கள். அதுல இருக்கிறது முழுக்க எல்லாமே தானியங்கள், நகை குவியல் இல்ல. அது வந்து உருவாக்கப்பட்ட படம். குபேர நிதியினுடைய உண்மையான விஷயமே எதுல இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தானியத்துலதான் இருக்கிறது. அப்போ ஸ்டோர் ரூம்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, அதுதான் குபேர நிதி இருக்கக்கூடிய ரூம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா குபேர பகவான் பூஜையா வீட்டோடைய தென்மேற்குல பெட்ரூம்ல உட்காந்து பண்ணாதான் குபேர பகவான் வருவாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாணயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படி அள்ளி போடணும், அப்பதான் அந்த சத்தத்திற்கு அவர் வந்து வசியமாவார். இது எல்லாம் மகாலட்சுமிக்கு.
இதெல்லாம் யாருக்கு? மகாலட்சுமி தயா. மகாலட்சுமிக்கு. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அதுல வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா வலது கைப்புறம் வந்து காசுகளை ஆமா, வாங்குற வாங்குவாங்க. மாதிரி இந்த இன்னொரு பக்கம் இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குபேர நிதி வாங்குவார். ம். இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து தங்கம் இது எல்லாமே மகாலட்சுமி இடம். தங்கம், வைரம், வெள்ளி இது எல்லாமே பூமி தத்துவத்துக்குள்ள இருந்து எடுக்கிறது. இப்ப பூமியிலிருந்து பிறந்தவள் தான் சீதா பிராட்டி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூமி தேவி நாச்சியார்னு மகாலட்சுமிக்கு ஒரு பேர் உண்டு. அவரை வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கத்திலும், இப்ப குபேர நிதி பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருப்பாரு. இவர் பக்கம் இருக்கிறத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவர் தானிய சம்பத்துகளுக்கு உரியவராக இருப்பார். அப்போ ஒண்ணு தங்கம் வந்தா அவர் வரணும், இல்ல தானியம் வந்தா அம்பாள் வருவாங்க. ஆனா அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரர் பூஜையும் நம்ம அவருடைய தோற்றத்தையும் பார்த்தா ஒரு தராசு மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. சிவபெருமான் தராசு மாதிரி. இந்த பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம், குபேரன் ஒரு பக்கம். இப்ப தராசுல எதை அளப்பாங்கன்னா தானியத்தை அளப்பாங்க, தங்கத்தை அளப்பாங்க. அப்ப குபேரன் என்பவர் தானியம், மகாலட்சுமி என்பவள் தங்கம். அதனாலதான் அதற்கு பெயர் லக்ஷ்மி குபேரன் அப்படின்ற பெயர் உண்டு. அப்ப தானியத்தை வந்து சந்திரன் வடிவாகவும், ஏன்னா அது கெடக்கூடியது. தங்கத்தை வந்து குருவின் வடிவாகவும், ஏன்னா அது கெடாதது. இது அடிப்படையில தான் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா குபேர நிதி வழிபாடு என்பது என்ன பண்ணுதுன்னா வருது. இந்த குருவும் சந்திரனுக்குரிய எண்களும் தான் அந்த எந்திரத்துல பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த நீர் பூதத்தன்மை குறையாம பாத்துக்கிற மாதிரி அவருடைய வழிபாடு இருக்கணும். அப்போ அவருடைய எந்திரத்தை போயிட்டு மற்ற பூத சக்தி அதிகமா இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வச்சிடக்கூடாது. இப்போ எப்போதுமே நெருப்பு பூதம் அதிகமான நீர் பூதத்தின் தன்மை என்ன பண்ணணும்னா குறையும். சொல்ல போனோம்னா குபேர நிதி வழிபாட்டுல விளக்குகளே இருக்கக்கூடாது, வாசனை தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரத்தை வச்சு அதுக்கு விளக்குகள் ஏற்றி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணா அந்த வழிபாடு வெற்றி தராது. அப்ப குபேர நிதி வழிபாடு அப்படின்னு அந்த எந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வைக்க வேண்டிய இடமே எது அப்படின்னா வீட்டோடைய தானிய கிடங்கு. தானிய கிடங்குல யாராவது விளக்கேற்றுவோமா? ஏற்ற மாட்டோம். அந்த தானியங்களுடைய வாசனைகள் தான் என்ன பண்ணும்னா நிறைய இருக்கும். அப்போ அதை யந்திரமா வைக்காம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளியில வேணா வைக்கலாம், வெள்ளியில இல்லைன்னா வேற தங்கத்துல வைக்கலாம், வேற எதன் அடிப்படையில வைக்க கூடாது. இன்னும் ஒண்ணு நம்ம சுவர் இருக்குல்ல அதுல வந்து மஞ்சளால குபேர எந்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வடக்கு சுவர்ல தெற்கு பார்த்து வரையலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெற்கு சுவர்ல வடக்கு பார்த்து வரைவாங்க. அதாவது குபேர திக்கு என்பது வடக்கு பகுதி. நிறைய பேர் தெற்கு பார்த்து படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா வடக்கு சுவர்ல தெற்கு பார்த்து வரையணும். அப்படி வரைஞ்சு அதுல வந்து ஒரு மீன் சிம்பல் குபேர நிதி கிட்ட இருக்கும், தங்க மீன். அதை நம்ம என்ன பண்ணணும்னா வரையணும். இதை ஸ்டோர் ரூம்ல தான் வரையணும். வரைஞ்சிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வாசனை கமழக்கூடிய மலர்கள் இருக்கு இல்லையா அதை மட்டும் வச்சாலே போதும். அந்த தானியம் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 5 பேருக்காவது அந்த ரூம்ல இருக்கிற தானியத்தை சமைச்சு போடணும். இது சமைச்சு போட்ட விஷயம் தங்கமா விருதியாகி வீட்டுக்கு வரும். இதுதான் குபேர நிதி வழிபாட்டுல இருக்கிற ரகசியம். எந்த அளவுக்கு தானியத்தை இறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தங்கம் திரும்பும். தானியத்தை இறைக்காமல் தங்கம் நமக்கு திரும்பாது. இப்ப இது எப்படி மாறி போச்சுன்னா குபேரன் நாணயத்தில் இருக்கிறார், வழிபாட்டில் இருக்கிறார், செல்வத்தில் இருக்கிறார்னு இந்த நாணயத்தை மட்டுமே வச்சு 48 நாள் பூஜைகள் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. தராசை குறிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி. துலாம் மாசத்தை நம்ம ஐப்பசி மாதம்னு சொல்லுவோம். ஐப்பசி மாதத்துல தீபாவளி அன்னைக்குதான் குபேர பூஜை பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்குதான் காசியில அன்னபூரணியினுடைய வழிபாடும் நடக்கும். புரியுதுங்களா? அன்னைக்குதான் அந்த தங்க திருவுருவ சிலை திறக்கப்படும். இது யாருக்கு கொடுப்பினைனா நகரத்தார்களுக்கு கொடுப்பினை. அந்த நகரத்தார் சமூகம் தான் செல்வ நிலையில உயர்ந்த சமூகம், வைசியர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குபேர பூஜை செய்யும் பொழுது தீபாவளியில நம்ம வீட்டுல பலகாரத்துக்கு குறைவு இருக்குமா? இருக்காது. எவ்வளவு சாப்பாடு இருக்கும், விதவிதமா பண்ணி வச்சு. அப்போ அந்த சாப்பாடோடு இந்த குபேர பூஜை பண்ணும் பொழுது அந்த சாப்பாட்டாலதான் செல்வம் தங்குது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இன்னைக்கு குபேர பூஜை பண்ணிட்டோம் அதனால வருது. அப்ப இத்தனை ஐட்டங்கள் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதா அதனுடைய தாத்பரியம். அதனாலதான் அவர் முன்னாடி வாயகன்ற பாத்திரங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப எந்த வீட்டுல வந்து வாயகன்ற பாத்திரம் யாரு சமைப்பா? நிறைய பேர் கூட்டு குடும்பமா இருந்தாதான் சமைப்பாங்க. கூட்டு குடும்பம் இருக்கிற இடத்துலதான் குபேரன் இருப்பார். சரியா? கூட்டு குடும்பம் இல்லாதவர்கள் குபேர சம்பத்துகளை பெற முடியாது. எண்ணி எழுதி வச்சுக்கோங்கம்மா. ஒண்ணு, மனிதர்களை நண்பர்களாகி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் இருப்பவர்களிடம் குபேர நிதி தங்குவார்.
இன்னும் ஒண்ணு, குடும்பத்துல விரிசல்களே இல்லாம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாம தனித்து எனக்கு நண்பர் இல்ல, உறவு இல்ல, சொந்த பந்தம் இல்ல, யாருக்கிட்டையும் உண்மை இல்லை, நான் ஒட்ட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு இருக்கிற இடத்துல குபேர நிதி வரமாட்டார். காரணம், அவரே ஒரு செட்டியார். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல பொய் இல்லாம நடக்குமா? அதே போல ஒரு உறவுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அங்க உறவு நீடிக்குமா? அப்போ பொய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ராகு. அதுதான் குபேரனுடைய இடம். இது சொல்ல தெரியாத யாருமே குபேர பூஜை செய்து வேஸ்ட். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும்னா போய் வேணும். இந்த ஃபேக்ட தெரியாத யாருக்குமே பிசினஸ்ல வளர முடியாது. பணம் என்பது தங்காது. இந்த விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க யார் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்வாடிஸ்ன்னு ஒருத்தவங்கள சொல்லுவோம். அவங்க எப்போதுமே கூட்டு குடும்பமாகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, செல்வந்தரா ஒரு மனிதன் இருக்கான்னா அவன் யாரையுமே பகச்சிக்கவே மாட்டான், எல்லாரோடும் கரெக்டா நடந்துப்பான். இந்த மனநிலை எங்க இருக்கிறதோ அவன் வீட்டுக்கு விருந்தினர் வந்துகிட்டே இருப்பாங்க. உன் வீட்டுக்கு விருந்தினர் வரல, சமைச்சு போட யாருமே இல்லைனாலே குபேரன் அருள் இல்லை. உங்க வீட்டுல ஸ்டோர் ரூம்ல வந்து எனக்கு வந்து ஒரு சிப்பம் அரிசி வந்து எனக்கு 1 வருஷம் பயன்படும்னா நீங்க குபேர நிதி அருள் பெற்றவர் கிடையாது. 10 நாள் கூட தாங்காது, சமைச்சு போடுவோம்னா உங்க வீட்டுக்கு அது தங்கமா மாறி வரும். அதனால இந்த குபேர இயந்திரத்தை ஸ்டோர் ரூமோடைய வடக்கு பகுதியில் வரைந்து அதுல விளக்கு சாம்பிராணி அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டாமல் வாசனை மலர்களை மட்டும் வைத்து இந்த இடத்துல தானியங்கள் நிரம்பணும், அது எங்க வீட்டுல சமைக்கணும், வரவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணா அந்த வீடு தான் சுவாதிஷ்டான சக்கரம் இயங்குற வீடுமா. சந்திர பலமாகும், குரு பலமாகும், சமைச்சு போட கர்மா குறையும், தங்கம் வந்து வீட்டுல குவியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இத புரியாம தலைக்கீழா எல்லாம் குபேர வழிபாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா செய்து கொண்டிருக்கிறோம். அன்னபூரணியுடைய அருள் கடாட்சம் அவ்வளவு நிறைவா கிடைக்கும். வீட்டுல சமைச்சு போடுறதும் காசியில போய் பரிகாரம் பண்றதும் ஒண்ணு. குறிப்பிட்ட விஷயம், நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்களேன்னு சந்தோஷப்படணும். இத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு எனக்கு என்ன பலன்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்க சமைத்து போட்ட பலன் உடனே போயிடும். இதை வந்து நீங்க வந்து ஒரு ஹாப்பியா பண்ணணுமே தவிர இதை ஒரு பரிகாரமா பண்ணக்கூடாது. அதனால கவனிச்சு பாருங்க, தன்னை அழகுபடுத்திக் கொள்பவள் நன்றாக சமைக்க தெரிந்தவள். யாரெல்லாம் தன்னை நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லார் கையிலுமே சமையல் கலை சிறப்பா இருக்கும். சமையல் கலை எந்த பெண் சிறப்பா வச்சிருக்காங்களோ அந்த பெண் வந்து ஆண்கள்கிட்ட வின் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அம்மா என்னைக்குமே ஆண்கள்கிட்ட ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் அம்மாவை சந்திர காரகத்துவம் அப்படின்னு சொல்றோம். அம்மா கிட்ட பணம் வாங்கினாலும் அதனாலதான் செல்வம் சேரும். இவ்வளவு ரகசியம் இருக்கு குபேரனை பத்தி சொன்னா. அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நல்லது நடக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி. இப்போ இதுல வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த குபேர முத்திரையை வந்து பயன்படுத்தலாமா? நிச்சயமா. பொதுவா குபேர முத்திரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பத்ம முத்திரை அப்படின்றது குபேர முத்திரைன்னு சொல்லுவோம். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விரல்கள் விரிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மன அழுத்தம் குறையும். ஆமா, அதாவது தாமரை வந்து எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறதோ இந்த அளவுக்கு நம்ம கையை விரிக்க 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 நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பயங்கரமா இயங்கும்னு சொல்லப்படுகிறது. சோ இந்த முத்திரை பண்ணலாம். இது இல்லை அப்படின்னா வருண முத்திரை பண்ணலாம். இந்த வருண முத்திரை அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, வருணன்னா நீருக்குரிய கடவுள். சோ இந்த நீர்த்தன்மை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை. சோ குபேர பூஜை செய்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த முத்திரையை பண்ணியும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இந்த முத்திரை செய்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிறைய பேர் குபேர முத்திரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபூதத்தை சமப்படுத்துற இந்த முத்திரையும் சொல்லுவாங்க, நிலபூதத்தை பேஸ் பண்ண விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. எஸ், இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நீர் முத்திரை தான் இதற்கு கரெக்டான முத்திரை. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை எந்த அளவுக்கு கையை ஓபன் பண்ணி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. மைண்ட் ஃப்ரீ ஆயிடும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன் ஆயிடும். ஸோ இதுக்கும் குபேரனுக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுனால தான் அவர் ரொம்ப குண்டா இருக்காரு. இதுதான் அதுல இருக்கிற யதார்த்தம். நம்ம ஹாப்பியா இருந்தாலும் நமக்கு வெயிட் போடும். இதுதான் உண்மை. அப்ப குண்டா இருக்கிறவங்க எனவே கவலையே பட வேண்டாம். உண்மைதான், ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்னன்னா நம்ம வெறும் ஒரு குபேர எந்திரத்தை வாங்கி வழிபாடு செய்யறதை விட எதனால பண்றோம், அந்த எண்கள் வந்து எதற்கு சம்பந்தம், வாய்ப்பாடு படிச்சாலே நமக்கு வந்து குபேர சம்பத்து கிடைக்கும். எண்களுக்குரிய பவர் அந்த 2 வாய்ப்பாட்டுல தான் இருக்கு. அதை தாண்டி குபேர சிலை வைப்பதோ குபேர வழிபாடு செய்து வளரலன்னு சொல்றவங்க சாப்பாட்டுலயும் நண்பர்கள் விஷயத்திலயும் உறவினர்கள் விஷயத்திலயும் வசீகரமானாதான் குபேர நிதி வேலை செய்வார். உறவுகள் வசீகரம் ஆகணும்னா ஒருத்தரை பத்தி புகழாம பொய் சொல்லாம உறவுகள் வசீகரம் ஆகாது என்ற யதார்த்தத்தை புரிந்தவருக்கு மட்டும்தான் பூமி வாழ்க்கை. நான் நேர்மையா தான் இருப்பேன், உண்மையா இருக்கிறேன்னா உங்களுக்கான இடம் முக்தியும் ஆலயமும் தான். மார்க்கெட்டிங்ல பெருசாகணும்னா
வார்த்தை விளையாட்டு பேசிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கவங்க கிட்ட தான் அம்பாள் தங்குறா. இதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும், எப்படிதான் பணம் வருது, ஏன் வரல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான விளக்கமா இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. எல்லாமே பூஜை ரூம்ல இல்ல, எல்லாத்துக்கும் நீங்க பூஜை ரூம்ல தேட வேண்டாம். அதுதான் பெரிய தப்பு. இப்ப அங்கதான் அதுதான் நடக்குது. உண்மைதான். சோ எதுவுமே பூஜை ரூம்ல தான் இருக்கு அப்படின்றத நினைக்க வேண்டாம். பூஜை ரூமை தாண்டியும் நிறைய விஷயங்கள் செல்வத்தை ஈர்க்கறதுக்கு இருக்கு. நிச்சயமா. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பூஜை ரூம் ஆக்குறது தான் இப்ப பெரிய ப்ராப்ளமே. இப்ப நான் சொல்லிட்டேன், எந்த வீட்டுல வாயகன்ற பாத்திரத்துல தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அங்க குபேரன் இருக்கார். அது இருந்தாதான் குபேரன் இருக்கார். அவர் படம் இருந்தாதான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தானியங்கள் நிரம்பி அது சமைக்கப்பட்டாலே குபேரன் வந்துட்டார். இது என்னைக்கு செய்யலையோ அன்னைக்கு நம்மளை விட்டு குபேரன் போயிட்டார். இந்த மனநிலை இருந்தால் நீங்க வந்து செல்வத்துக்கு போயிட்டு யாருகிட்டையும் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குருஜி, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்ட்டு. கடவுளுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டாம். அவர் வந்து எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு இருக்கார். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுதான் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குபேரரை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.